அன்னைக்கு தாங்க நாங்கள் சொல்லுவோம் எங்க நிலைப்பாடு என்ன, யாருடன் கூட்டணி அப்படின்ற உங்களுக்கான மொத்த கேள்விக்கு பதில் ஜனவரி 9 கடலூர் மாநாட்டில் நாங்கள் அறிவிப்போம். விஜய் அரசியலுக்கு வந்து தேமுதிக ஆரம்பிச்ச காலகட்டங்கள்ல இருபெரும் துருவமா கலைஞர், ஜெயலலிதா இந்த மாதிரி பெரிய ஆளுநர். ஆமாங்க. கேப்டன் வந்து அரசியல் கூட்டங்கள்ல அவங்க நாகரிகமா விமர்சனம் பண்ணுவாரு. கேப்டனோட தம்பின்னு சொல்லக்கூடிய இந்த நடிகர் விஜய் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லயும் சாரி அங்கிள், சாரி சார் அப்படிங்கிறது அவரோட அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுதா? அது ஒவ்வொருத்தருடைய ஸ்டைலுங்க. இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பேசுறாங்க. அதுக்கு நம்ம கருத்து சொல்ல முடியாது. இனி யாருமே இன்னொருத்தர் கருத்தை கேட்கக்கூடிய அளவு யாரும் இல்லை. அட்வைஸ் பண்ற இடத்துலயும் நாங்க கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு வர்றாங்க, அவங்களுக்கு தெரியாதா எப்படி பேசணும், என்ன பேசணும்? அவங்க ஒரு கால்குலேஷன்ல வர்றாங்க, அவங்க ஒரு நினைப்புல பேசுறாங்க. அதுக்காக நம்ம அது குறை சொல்லணும்னோ, விமர்சனம் சொல்றனோ, இல்லை அட்வைஸ் பண்றோமோ எங்களுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. அதனால அவங்கவுங்க ஸ்டைல்ல அவங்கவுங்க பேசுறாங்க. என்னுடைய முதல் பிரச்சாரத்தை திருச்சியில இருந்து தொடங்கியிருக்காரு மேடம். ஆமா, ஏற்கனவே 2 மாநாடு நடத்தியிருக்காரு. பொதுவெளியில மக்களோட நான் பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில நேற்று திருச்சி, அரியலூர், பெரம்பலூர்னு வந்தாங்க. பட் ரொம்ப காலதாமதமாக தான் போய் ரீச் ஆச்சுன்னு சொன்னாங்க. பட் நான் பார்க்கல. ஏன்னா எங்களுக்கு தொடர்ந்து சுற்றுப்பயணம் இருந்ததுங்க. நான் கேள்விப்பட்டேன். ஆரம்பிச்சிருக்காரு, வாழ்த்துக்கள்ங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து. எந்த கட்சிக்கும் இல்லாத நிபந்தனை அப்படி கிடையாது. அது உங்களுக்கு இப்ப தெரியுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி 2025 நீங்க ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். இதேதான் அப்பயும் இருந்தது. இப்போ 25 வருஷம் ஆயிட்டதுனால உங்களுக்கு அதை மறந்துருக்கலாம். பட் நாங்க மறக்கல. எல்லாமே எதிர்நீச்சல் போட்டு வந்தாதான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் என்பது ஒரு சாதாரண நபருக்கே இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இது ஒரு அரசியல் கட்சி, பெரிய ஆளுமைகள் ஆல்ரெடி ஆட்சி செய்த ஒரு பூமி. அப்படி இருக்கும்போது புதிதாக வருபவர்களுக்கு பல்வேறு விதமான சேலஞ்சஸ், சவால்கள் எல்லாமே இருக்கும். எதிர்நீச்சல் போட்டு ஜெயிச்சவர் தான் நம்ம கேப்டன். அதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் கேப்டன். அது திரைத்துறையாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, சவால்களை முறியடித்து வெற்றி பெறும் போதுதான் அது மக்களால் அங்கீகரிக்கப்பட்டது. அதேதான் திரைத்துறையில இருந்து கேப்டன் வரும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரிதான் கடுமையான நிபந்தனைக்கு அப்புறம் தான் அவர் வந்தாரு. அதே மாதிரி இப்ப விஜயும் திரைத்துறையில இருந்து வந்தாரு. அது மாதிரி புதுசா திரைத்துறையில இருந்து வரும்போது அவங்களுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. திரை உலகில இருந்து வரும்போது பிரபல்யம். ஏன்னா சாதாரண ஒரு நபருக்கும் ஒரு நடிகராக வருவதற்கும் மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்கள ஸ்கிரீன்ல பார்த்தே பழகின மக்கள். அதுவும் விஜய் ஆல்ரெடி 25 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க அவரு சினிமால நடிச்சு. அதனால ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப அவருக்கான ஃபேன் ஃபாலோவர்ஸ் நிச்சயம் அதிகமா இருப்பாங்க. பட் எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு கேஷுவலா இருக்கு. ஏன்னா நாங்கெல்லாம் கேப்டன் கூடயே வளர்ந்தவங்க, கேப்டனையே பார்த்து வந்தவங்க. அதனால எங்களுக்கு இது ஒன்றும் பெருசா தெரியல. இது யூஸ்வலா தான் எங்களுக்கு தெரியுது. அது அவங்க எப்படி கொண்டு போறாங்க என்பதுதான் பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த ஆம்புலன்ஸ் அரசியல் சொல்லி இப்ப கூட காலையில தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி போட்டிருக்காரு. சரிங்க, அது சம்பந்தமா அது எப்படி மேடம்? அதாவது ஆம்புலன்ஸ் அரசியல் திமுக அதை வச்சு பேசிக்கிட்டே இருக்காரு. இப்ப கூட காலைல கூட தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆம்புலன்ஸ் அரசியல் பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க, திமுக பண்ணாதீங்க, நீங்க என்ன பண்ணுங்க? ஆம்புலன்ஸ் அரசியலுங்கிறது எமர்ஜென்சிக்கு கேப்டனை பொறுத்தவரை நீங்க பார்த்துருப்பீங்க. ஏறக்குறைய இந்த 20 ஆண்டு காலம் அவருடைய பிரச்சார இடங்களாகட்டும், எந்த இடமா இருந்தாலும் ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்டா அவரே மைக்ல கமெண்ட் பண்ணுவார். எல்லாம் விலகுங்க, அதுக்கு பாதையை விடுங்க, ஆம்புலன்ஸ் போட்டோம், யாரோ எமர்ஜென்சியில போறாங்க, அவங்களுக்கு வழி விடுங்க, கேப்டனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாருங்க. அப்படியே நம்ம ஆளுங்க ஒதுங்கி அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழி விட்டு அனுப்பி விடுவோம். இது நம்ம ஒரு மனித நேயத்தோட நம்ம பண்றது. இவ்வளோ ஒரு ஹியூஜ் கிரவுட் இருக்கிறப்போ நான் கேட்குறேன், ஒரு போலீஸ் அந்த வேல தான் வரணுமா? எவ்வளோ வழிகள் இருக்கு. ஏன் முன்கூட்டியே பிளான் பண்ணி நீங்க டைவர்ட் பண்ணி இன்னொரு பக்கம் அனுப்பலாமே? இங்கதான் மீட்டிங் நடக்குதுன்னு தெரிஞ்ச ஒரு விஷயம், அது நடுவுல ஆம்புலன்ஸ் வந்தா கண்டிப்பா அது இடையூறு தான். அதுல மாற்று கருத்து இல்லை. பட் நாங்க அதை ரொம்ப மக்கள் மனித நேயத்தோட நாங்க எடுத்துக்கிறோம். பட் எல்லாரும் அப்படி எடுத்துக்குவாங்களான்னு தெரியாதுல்ல. ஸோ இங்கே தான் மீட்டிங் நடக்குதுன்னு தெரிஞ்சா முன்கூட்டியே காவல்துறை பிளான் பண்ணி ஆம்புலன்ஸை வேற பக்கம் டைவர்ட் பண்ணி அவங்களுக்கும் இடைஞ்சல் இல்லாமல், மீட்டிங் நடத்துகிறவங்களுக்கும் இடைஞ்சல் இல்லாமல் பண்ணால் அதை வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் சொன்னீங்க நாங்கள் மனித நேயத்தோட எடுத்துக்கிறோம். அப்போ
அப்ப ஏடிஎம்கேல இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா அவங்க இல்ல அதுதான் அவங்கவுங்க எடுத்துக்கிற அவங்க கண்ணோட்டத்தை பொறுத்துன்னு நான் சொல்றேன். இப்ப கேப்டன் வந்து அவ்வளவு கிரவுட் இருக்கும், அவர் சொல்லுவார் மைக்ல கேஷுவலா எல்லாம் வழி விடுங்க அவங்க போட்டோன்ட்டு. எல்லாரும் அப்படி எடுத்துக்கணும் இல்லையான்ற நான். இப்ப ஒரே மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா? அதுக்கு தான் நான் சொல்றேன். சோ அந்த மாதிரி ஒரு இறையூறு வரக்கூடாதுன்னா காவல்துறை முன்கூட்டி பிளான் பண்ணுங்க. வேற பக்கம் அதை டைவர்ட் பண்ணி விட்டா வராதே பிரச்சனை. தேமுதிக பிரச்சாரத்தை ஆரம்பிச்சது பிரதான கோரிக்கையா எதை முன் வச்சு பிரச்சாரம் பண்ணுறாங்க? நேற்று விஜய் ஒரு தேர்தல் வாக்குறுதினா நீ கூட்டணியில சேர்த்தாலோ தனியா பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாலோ தமிழகத்துக்கு மத்திய அரசுக்கு ஒரு பிரதான கோரிக்கை வச்சிருக்கோம். அது எதை முன்னெடுத்து பண்ண? இல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் நாங்க தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு நாங்க போல உங்களுக்கு கிளியரா நாங்க சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் இன்னொன்னு மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று ரத யாத்திரை ரெண்டுக்கு தான் நாங்க இங்க வந்துகிட்டு இருக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ ரத யாத்திரை தாங்க இப்ப நாங்க எல்லா ஊருக்கு போயிட்டு இருக்கோங்க. ரத யாத்திரை மக்கள்கிட்ட வரவேற்பு. காலை நேரத்துல எங்களுடைய கழக நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டம், புரியுதுங்களா? தேர்தல் பிரச்சாரம் என்பது வேறு, இது வேறுங்க. ஆனாலும் நாங்க இப்ப ஒரு ஊருக்கு போறோம்னு வைங்களேன், இப்போ ரத யாத்திரை முடிச்சு உள்ள கிராமங்கள் வரைக்கும் ஒரு 7 பாயிண்ட் 10 பாயிண்ட் போறோம். தேர்தல் மாதிரியே வேட்பாளர் மாதிரி போயிட்டு இருக்க. அப்போ அந்த லோக்கல் பிரச்சனை என்ன, மக்கள் என்ன கேட்குறாங்க, அதை எப்படி தீர்க்கணும் அப்படின்றதையும் நாங்க பேசிட்டு தான் வரோம். உங்களோட தேர்தல் உடன்பாடுல ராஜ்யசபா எம்பி உங்களுக்கு வழங்குறதா ஆமா ஆமா அது சம்பந்தமா சில விமர்சனங்கள் வந்தது, அதை நீங்களும் மறுக்கிறது. ஆனா இப்போ அதிமுகவோட உங்களுக்கு ஒரு சுமூக உறவு தொடருங்க. அந்த கோரிக்கை வந்து அவர் நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காங்க. யாரு? நான் அன்னைக்கே சொல்லியிருக்காங்களே. நான் என்ன சொல்றேன், அரசியலின் நிரந்தர எதிரியோ நண்பரோ கிடையாது என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது பல மாட்டி நான் வந்து அதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதனால நாங்க வந்து ஏதோ ராஜ்யசபா மட்டுமே ஃபோக்கஸ் பண்றோன்றது கிடையாது. நாங்க இப்போ எங்க கட்சி வளர்ச்சி, எங்க கட்சி அடுத்த தேர்தலுக்கு தயாராவது. ஏன்னா பூத் கமிட்டி அமைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ஒரு ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சி மட்டுமே இவை இருக்கும். தேமுதிக 3வது ஒரு பெரிய கட்சியா இருக்கிறதுனால நாங்க அதை ஃபோக்கஸ் பண்றோம். BL2 எல்லா இடத்துலயும் முடிச்சாச்சுங்க. நிர்வாகிகள் கூட்டம், தேர்தல் எப்படி சந்திக்கணும், இப்படிதான் நாங்க போயிட்டு இருக்கோம். அந்த உரிய நேரம் வரும்போது அந்த கூட்டணியோட நாங்க எங்களுடைய தேர்தலுக்கான பயணங்களை அப்ப ஆரம்பிப்போம். விஜயோட கூட மாநாட்டுல அதே மாதிரி பொதுக்கூட்டத்துல அந்த கேப்டனோட புகைப்படத்தை எல்லா இடத்துலயும் பயன்படுத்துறாங்க. அப்பொழுது அவங்க வாக்கு வங்கி இது பண்றாங்களா? எதுங்க வாக்கு? ஒரு பக்கம் அவர் படம் விஜய் படம், இன்னொரு பக்கம் விஜயகாந்த் படம். இப்படிதான் பெரும்பாலான இடங்கள்ல காட்டுறாங்க. அவருக்கான வாக்கு வங்கிக்கு விஜயகாந்த் பயன்படுத்தல. அவரு பிரச்சாரத்துல அவர் பேசுறப்ப செந்தூர பாண்டி தம்பி நான் சொல்லி பேசிருக்காரு. சரி நான் என்ன சொல்றேன், அவர் அண்ணன் சொல்றாரு கேப்டனை, அவ்வளவுதான். நாங்க அதனால அவரை தம்பி அப்படின்ட்டோம். நான் ஏற்கனவே இதுக்கு பல வாட்டி பதில் சொல்லிட்டேன். அவர் எங்களை பொறுத்த வரைக்கும் தம்பி. அதனால வாழ்த்துக்கள், நல்லா வரட்டும், பார்த்துக்கலாம். எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஏடிஎம்கே தரப்புன்னு சொல்றாங்க. அது மாதிரி விஜயகாந்த் படத்தை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது உங்க கோரிக்கை இல்லை, அவர் பயன்படுத்தலாம். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, சினிமாலேயே எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு தானே இருக்காங்க கேப்டனை. தெளிவா நான் சொல்றேனே ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும், கேப்டன் எங்க குடும்ப சொத்து மட்டும் இல்ல, எங்க கட்சி சொத்து இல்ல, தமிழக மக்களின் சொத்து அவர். ஏன்னா கேப்டன் இருந்தப்போ அந்த திரை உலகை எப்படி காப்பாத்தினார் என்பது ஒட்டுமொத்த திரை உலகத்துக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப அவங்க உரிமையோட கேப்டன் படத்தை போடுறாங்க. அதை நாங்க நிச்சயம் தடுக்க மாட்டோங்க. அவர் வந்தது திரை உலகில இருந்து அரசியலுக்கு. அதனால அவர் வந்து எங்க சொத்து மட்டும் இல்லை, தமிழக மக்கள் சொத்துன்னு நான் உறுதியா சொல்றேன். பல தேர்தல்கள்ல பயணம் செஞ்சிருக்கு. இந்த தேர்தலில் எத்தனை அணிகள் போட்டிடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. யஷுலு 2 கூட்டணி ஆல்ரெடி இருக்கு. சீமான் அவர்கள் தனின்னு இருக்காங்க. ஸோ விஜய் தான் இப்போ புதுசா வந்திருக்காரு. பார்ப்போம் இதுல. ஏன்னா நம்ம எல்லாமே இன்னைக்கே பதில் சொல்லிட முடியாது. இன்னும் 6-7 மாதம் இருக்கிறது. பல்வேறு விதமான மாற்றங்கள் வரலாம், எல்லாமே இருக்கு. ஸோ இதுதான் ஃபிக்ஸ்ட் அணி நம்ம யாருமே சொல்ல முடியாது. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், யார் யாரோடு சேர போறாங்க, எந்த அணிகள் ஃபைனல் என்பதை இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியாது. We will wait. நன்றி.